வேலைக்கு ஆகாதரா, நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன் வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்து உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். யாரு? எங்க அப்பா. அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலைலன்ட்டு போயிருவாங்க. ராம்ஜியா கருப்பா பருப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா ஒரு ஈர் மூட முளைய முடியாது. என் பிள்ளை விட்டுக்குள்ள எவனா ஒருத்த முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாது துப்பாக்கி போட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2 4 நாளுக்கு நடப்பு நம்பிக்கை உறுதி. போக்குவரத்துல சேரும். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா. அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டு விளையாண்டுக்கையா. கரெக்டா சொல்றேன். டாய், எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. 2 1 3 என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்டா? தீபாவளி பச்சசிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி கூப்பிடுவான் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாதான் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவோம். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? மாட்ட போறேன்டா. ஒன்னும் கவலைப்படாது. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பால தான் போடுவாங்க. பூரா முத்து குப்பா கொண்டு வச்சு இவங்கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எவன் உங்க துப்பாக்கி எடுத்தானோ அவன் வலது கையில மச்சம் இருக்குமியா? என்ன அவங்க அப்பரு ஊருக்குள்ள ஒருத்தனை விட கூடானே. வாங்க போலாம். மாட்டா பண்ணா நீ சொன்ன மாதிரி எவங்க மச்சம் இருக்கோ அவன் 2 கை வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கடை வாங்க. 2 கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறாமான இவங்க இல்லாட்டி இன்னொரு வெளிச்சம் மாட்டாத விடுவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா என்ன ஓட்டா? துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னீங்க. என் கையில ஒரு மச்சம் இருக்குடா. உங்க இடமான மச்சம் இருக்கு. அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? விடுறாமானே கருப்பன் தானே சொன்னேன். நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பார். கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன்? இப்போ உங்க அப்பன் போட போற ஸ்பின் பால மட்டும் பாரு. சிவனாண்டி, எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில தான் மச்சம் இருக்கு. அதுக்காக என் மகன் தான் எடுத்துப்பா நினைச்சாங்க. ஐயா, சத்தியமா நான் எடுக்கவே இல்லை. கருப்பை சொல்லிட்டாடா. ஆமா, கருப்பை அப்படியே சிபிஐ ஆபீசர். அவன் கருப்பை இல்லைங்கய்யா, எங்க அப்ப களவாடி பையா. எந்த ஊர்ல கருப்பன் பேண்ட் சட்டை ஜாக்கில ஜட்டி இல்லாம கேப்பேன். விட்டா அவன் உங்ககிட்ட யுனோவா கார் கேட்டிருப்பாங்க ஐயா. சொன்னாண்டி சார், சொன்னாண்டி சார், சொல்லுங்க சார். உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. யாரா அவன்? எப்படா இருப்பான் சொல்லி சொல்றா. தெரியும், சொன்ன நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்க. சொல்றா. ஐயா, கட்டையா குட்டையா கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. இவன் சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவனை நான் மிதிச்சே கொல்லுங்க. ஒன்ன தர சொல்றேன். கட்டவுத்து விடுறது கட்டவே இல்ல. போடா. கட்டவே இல்லையா? போடாங்கிற போக மாட்டா. கையை கட்டிக்கிறேன். என்ன மாப்பிள அடிச்சாங்களா? அடிச்சா
ஏய், என்னடா சத்தம்? ஏய் யாரா அவன்? இருந்தாலும் நீ துப்பாக்கி திருடி இருக்க கூடாது மாப்ள.